ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான கேம்ஸ் பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென்கிழக்கு ஆசியாவில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க இருக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில். இந்திய கிராண்ட் மாஸ்டரான 18 வயதான டி குகேஸ் இவங்க, அப்புறம் நடப்பு உலக சாம்பியனான 31 வயதான சீனாவின் டிங் லிரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடத்துகிறதுக்கு செஸ் சம்மேளனம் அனுமதி வழங்கியிருக்கு. அதனால் இந்த தடவை சிங்கப்பூரில் நடக்க இருக்குது. இந்த போட்டி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா நவம்பர் 20லேருந்து டிசம்பர் 15 வரை நடக்க இருக்குது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 138 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வரலாற்றிலேயே தென்கிழக்கு ஆசியாவில் இந்த போட்டி நடக்க இருக்கிறது 2வது முறை சிங்கப்பூரில் நடக்க இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1978 தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் தான் நடந்திருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாகியோங்கிற நகரில் நடந்திருக்கு. இப்போ சிங்கப்பூரில் நடக்க இருக்குது. தென்கிழக்கு ஆசியாவில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க இருக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூரில். இதில் யார் யார் கலந்துக்க இருக்காங்கன்னா நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஸ் இவங்களும் சீனாவின் டிங் லிரன் இவங்க 2 பேரும் தான் இந்த மேட்ச்சில் விளையாட இருக்காங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்க இருக்குன்னா சிங்கப்பூரில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஆசிய ரெட்டையர் ஸ்குவாஷ். இந்த போட்டி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மலேசியாவில் நடந்திருக்கு. இதில் இந்த போட்டியில் 2 பிரிவுகளில் நம்ம இந்தியா சாம்பியன் ஆகியிருக்காங்க. என்னென்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா ஆடவர் ரெட்டையர் மற்றும் கலப்பு ரெட்டையர், இந்த 2 பிரிவில் நம்ம இந்தியா தங்கம் வென்றிருக்கு. ஆடவர் ரெட்டையர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த வேலவன் மற்றும் அபய் சிங் இந்த இணை தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா மலேசியாவை சேர்ந்த ஆங் சாங் ஹங் மற்றும் சியாஃபிக் கமல் இந்த இணை தான் இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டுருக்காங்க. ஆடவர் ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் மற்றும் வேலவன் இந்த இணை தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதே கலப்பு ரெட்டையர் பிரிவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா இவங்க ப்ளஸ் அபய் சிங் இந்த இணை தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஹாங்காங்கை சேர்ந்த டாங் டஸ் விங் மற்றும் டாங் மிங் ஹாங். ஆசிய ரெட்டையர் ஸ்குவாஷ் போட்டியில் ஆடவர் ரெட்டையர் பிரிவிலையும் கலப்பு ரெட்டையர் பிரிவிலையும் நம்ம இந்தியா தங்கம் வென்றிருக்கு. ஆடவர் ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் மற்றும் வேலவன் இந்த இணை தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. அடுத்து அதுவே கலப்பு ரெட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபய் சிங் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா இந்த இணை சாம்பியன் ஆகியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தம். இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகத் இவங்க தங்கம் வென்றிருக்காங்க. ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. கிராண்ட் ஃப்ரீ மல்யுத்தத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகத் இவங்க தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான ககன் நரங் இவங்களை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்னாள் குத்துச்சண்டை வீராங்கனையான மேரி கோம் அவங்கள தான் ஃபஸ்ட்டு நியமித்தாங்க. அவங்க இந்த பொறுப்பை என்னால் செயல்படுத்த முடியாது அப்படின்னதுனால மறுபடியும் இவங்கள நியமிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான ககன் நரங் இவங்களை நியமிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அந்த பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் நம்ம இந்திய தேசிய கொடியை யார் ஏந்தி செல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா PV சிந்தும் சரத்கமல் இவங்க 2 பேரும் தான் நம்ம தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்காங்க. 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரை நடக்க இருக்குது. இதில் பார்த்தோம்னாக்கா 16 விளையாட்டுகளில் சுமார் 112 இந்திய வீரர் வீராங்கனைகள் விளையாட இருக்காங்க. ஒலிம்பிக் தொடரின் தொடக்க விழா அணிவகுப்பில் பார்த்தோம்னாக்கா பெண்கள் அணி சார்பில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்தும், ஆண்கள் அணி சார்பில்
டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் இவங்களும் வந்து நம்ம தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் இருந்தாங்க. அவங்க வந்து T20 உலகக்கோப்பையோட அவங்க வந்து ராகுல் டிராவிட் வந்து ஓய்வு பெற்றுடுறாங்க. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இப்போ கௌதம் கம்பீரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா யூரோ கால்பந்து அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய கால்பந்து 2024 யூரோ கால்பந்து அல்லது ஐரோப்பிய கால்பந்து 2024 இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்திருக்கு. இதில் வந்து ஸ்பெயின் வந்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க. இதில் ஸ்பெயினுக்கு எதிராக ஃபைனலில் யார் விளாண்டாங்கன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அணி தான் விளாண்டுருக்கு. யூரோ கால்பந்து 2024 அல்லது ஐரோப்பிய கால்பந்து 2024 இதில் வந்து யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின். இதில் வந்து இவங்க சாம்பியன் ஆனதுனால இவங்க வந்து அதிக முறை இந்த யூரோ கால்பந்து போட்டியில் அதிக முறை சாம்பியன் ஆனவங்கங்கிற பெயரை வந்து இந்த ஸ்பெயின் நாடு வந்து பெற்றிருக்கு. எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னாக்கா மொத்தம் 4 முறை அவங்க வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1964, 2008, 2012, 2024 இந்த 4 ஆண்டுகளில் இவங்க வந்து ஸ்பெயின் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. யூரோ கால்பந்து 2024 அல்லது ஐரோப்பிய கால்பந்து 2024 இதில் வந்து யார் சாம்பியன் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் வந்து 4 முறை சாம்பியன் ஆகிருக்காங்க. இதன் மூலம் யூரோ கால்பந்து போட்டியில் அதிக முறை சாம்பியன் ஆனவங்க அப்படிங்கிற பெயரை ஸ்பெயின் நாடு பெற்றிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடர் இது வந்து லண்டனில் நடந்திருக்கு இந்த போட்டி. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசை சேர்ந்த பார்போரா கிரெஜ்கா இவங்க தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா இத்தாலியை சேர்ந்த ஜாஸ்மின் பாவ்லினி. விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னா செக் குடியரசை சேர்ந்த பார்போரா கிரெஜ்கோ. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க இத்தாலியை சேர்ந்த ஜாஸ்மின் பாவ்லினி. விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடர்லேயே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன்னு பார்த்தோம்னா ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ். இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோக்கோவிச். விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் இவங்க தான் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோக்கோவிச்.